இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பாருங்க, நம்ம தண்ணி ஊத்தி நம்ம தலைய கழுவுனா கூட போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஹேர்ல பிடிச்சிக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை ஒரு நொடியில கருமையா மாத்திடுங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கும் போது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இதுல நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஆயில் வச்சு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்றதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்கும். இப்போ வாங்க இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கடுகு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து திரி மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா வந்து இந்த ஆயில்ல வந்து நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாவே முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஆயில் வந்து பத்தலை பார்த்தீங்களா, அதனால இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமே நான் வந்து இந்த பஞ்சு மேல ஆயிலை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க நல்லாவே வந்து பஞ்சு வந்து ஃபுல்லா வந்து நனைஞ்சிருச்சு. பாருங்க ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க. பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுல் எடுத்துட்டு அதுல வந்து இந்த பஞ்சை வந்து மாத்தி வச்சிருங்க. இப்போ நெருப்பட்டி எடுத்துட்டு நம்ம இதை வந்து பத்த வச்சுக்கலாம். ஃபுல்லா வந்து இது எரியணும். இந்த பஞ்சு ஃபுல்லாவே எரிஞ்சு முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேல இதை வச்சிருங்க. ஏன்னா வந்து கீழே எல்லாம் சூடாயிரும். அதனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேஃபா வச்சுக்கோங்க. பாருங்க ஃபுல்லா வந்து அந்த பஞ்சு வந்து ஃபுல்லா வந்து எரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கருகருன்னு கிடைச்சிருக்கு. நல்லா இந்த பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். பாருங்க காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் இதா இருக்கும். நம்ம பஞ்சுல வந்து எண்ணெய் முக்கணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ பாருங்க நல்லா வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு இருந்தாலே போதுங்க. நம்மளுடைய பாருங்க எப்படி உங்களுக்கு கரு 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 கருன்னு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த எண்ணெயை மட்டும்தான் வச்சு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்க எப்படி கையில வந்து ஒட்டுது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹேர்லையும் ஒட்டும். இதை வந்து நான் வந்து வீடியோக்காக கொஞ்சமா தான் எடுத்து செய்திருக்கேன். நம்ம வந்து இதுல ஆயில் சேர்க்கல, நம்ம பஞ்சில நனைச்சு செஞ்சோம் இல்லையா, அந்த ஆயில் மட்டும்தான். இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஹேர்ல வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா சொதம்ப எடுத்து கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் இன்ஸ்டன்டா நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊத்தி கழுவுனாலும் போகாதுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊத்தி கழுவி காமிக்கிறேன். பாருங்க பாருங்க போகவே போகாது. சின்ன சின்ன துகள்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீப்பு போட்டு சீவும் போதே வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கையிலையோ இல்ல புடவையிலையோ ஒட்டாதுங்க. ஹேர்ல மட்டுமே ஒட்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எங்க வேணாலுமே போயிட்டு வரலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பை வந்து நம்ம கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாம சீகக்காய் இல்லைன்னா நேச்சுரலான ஷாம்பை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு நேச்சுரலான ஷாம்பை வந்து ரெடி பண்ண போறோம்.
இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அந்த ஷாம்பை நம்ம வந்து வீட்டிலேயே நேச்சுரலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நேச்சுரல் ஷாம்பு வந்து பிடிக்காது, அதுல நுரை வராது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிற கெமிக்கல் ஷாம்பையே நீங்க நேச்சுரலா மாத்திக்கிட்டு நீங்க ஹேரை வந்து நல்லா அலசிக்கலாம். ஓகேவா? இப்ப ஒரு நேச்சுரல் ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம். சிம்பிளான மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கரிசலாங்கண்ணி பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீளமா நல்லா கருகருன்னு முடி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடிகளை வந்து நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன். அடுத்து வெந்தய பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா லைட்டா வந்து வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆக கூடாது. ஆனா வந்து அரைப்படுறதுக்காக லைட்டா சூடு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க வீட்டுல என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்பை எடுத்துக்கோங்க. இல்ல உங்ககிட்ட வந்து ஷாம்பு பேஸ் இருந்துச்சுனாலுமே எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா நுரை வரும். நுரை வரத்துக்காக தான் அந்த ஷாம்பு பேஸ் சேர்ப்போம் நம்ம. இப்போ வந்து நான் பேண்டின் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா டைலூட் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு ஷாம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இந்த ஷாம்பு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டன்டா ஹேர் டே அப்ளை பண்றோம் இல்லையா, அப்ளை பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. உங்களுக்கு வந்து கையில எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. சீப்பு போட்டு நல்லா சீவிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சாதாரண வாட்டர்ல கழுவுனீங்கன்னா போகவே போகாது. இந்த மாதிரி நீங்க ஷாம்பு ரெடி பண்ணிட்டு நீங்க ஷாம்பு வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்திருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேல இருக்கிற எண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெள்ளை முடிகளை இயற்கையாவே கருமையாவே வச்சுக்கும். நம்ம எந்த வயசு இருந்தாலுமே கவலைப்பட வேணாங்க. இன்ஸ்டன்டா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம வந்து ஷாம்பு வந்து ரெடி பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல நீங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நுரை எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். நல்லா நுரை வருதா? நீங்க வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு பாருங்க, தண்ணி தெளிச்சு நீங்க ஹேரை வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெமிக்கல் ஷாம்புனால ஏற சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. இப்ப பாருங்க எப்படி நுரை வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்க ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஷாம்பையும் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.